நீட் கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டினா 18% ஜிஎஸ்டி கட்டணும். அரசாங்க ஸ்கூல் நடத்தினா செலவு, நீட் கோச்சிங் சென்டர் நடத்தினா அரசாங்கத்துக்கு வருமானம். 18% ஜிஎஸ்டி யாருக்கு வருது? கவர்மெண்ட்டுக்கு வருது. கோச்சிங் சென்டர் லாபத்தை ஈட்டுது. லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர் எலெக்ஷன் பாண்ட்ல எத்தனை கோடி வாங்கினாங்க, யாருக்கு அது போச்சு? யாருக்கா தெரியுமா? அங்க ஒரு பக்கத்துல கட்சிக்கு நிதி வருது, இன்னொரு பக்கத்துல அரசாங்கத்துக்கு நிதி வருது. எல்லாவற்றுக்கும் மேல இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஆர்எஸ்எஸ் உடைய சூழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. நீட் என்பது ஒரு சந்தையின் சூழ்ச்சி, அது ஒரு வணிகத்தின் சூதாட்டம், அது ஒரு தேர்வு அல்ல. தேசிய தேர்வு முகமை சொல்லப்படுற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அகாடமிக் அத்தாரிட்டி கிடையாது. ஒரு அகாடமிக் அத்தாரிட்டி, ஒரு கல்வியல் ஆணையம், கல்வியல் அமைப்பு என்று சொன்னால் அதற்கு சில வரையிலக்கணங்கள் இருக்கு. யூனிவர்சிட்டி இஸ் an academic authority. யூனிவர்சிட்டி கிட்ட அகாடமிக் கவுன்சில் இருக்கு, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கு. யூனிவர்சிட்டியில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் சிலபஸை செட் பண்றாங்க. அந்த சிலபஸினுடைய ஒரு பகுதி தான் எவாலுவேஷன், மதிப்பீடு. பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இருக்கலாம். இது அத்தனையுமே ஒரு கல்வியல் அமைப்பு. இங்க கல்வியல்ல பட்டம் பெற்ற, பயிற்சி பெற்ற, அனுபவம் பெற்ற கல்வியாளர்கள் பாடத்திட்டத்தை வகுக்கிறார்கள். அந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி தான் மதிப்பீடு. மதிப்பீடு என்பதற்கும் பேப்பர் கரெக்ஷன் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பேப்பர் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா சரியா தப்பான்னு சொல்லி முடிச்சுட்டா அதுக்கு பேர் வந்து பேப்பர் கரெக்ஷன். ஆனா வேல்யூவேஷன் சொல்றது அது பேப்பர் கரெக்ஷன் கிடையாது. வேல்யூவேஷன் சொல்லும் பொழுது ஒரு குழந்தை, நான் குழந்தை என்று தெளிவாக சொல்கிறேன். காரணம், இந்தியாவில் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு எந்த ஸ்கூல் படிச்சாலும் சரி, அந்த ஸ்கூல்ல +2 இன்றைய தேதியில் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பகுதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். 18 வயதுக்கு உட்பட்டவர்களை நாம குழந்தைகள் தான் சொல்லுவோம். அவங்க 18 வயது முடிக்குவதற்கு முன்னாடியே அவங்க அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல அட்மிஷன் கூட போட்டுடலாம், அவங்க காலேஜுக்கு கூட வந்துடலாம். காலேஜுக்குள்ள கால் வச்சா கூட still they have not completed 18 years. அப்படின்னா they should be treated as children. உலகத்துல எந்த பகுதியிலும் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் நெகட்டிவ் மார்க்ஸும் மட்டுமே வைத்து ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்றேன்னு சொல்ற ஏற்பாடு உலகத்துல எங்கேயும் கிடையாது. நெகட்டிவ் மார்க்கிங் உலகத்துல 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. +2 முடிச்சவன் நீட் எழுதலாம்னு சொல்றீங்க, எந்த கோச்சிங் கிளாஸ்க்கும் போகாம நீட் எழுதலாம்னு சொல்றீங்க. அப்படின்னா அவன் 18 வயசுக்கு உள்ளதான போய் நீட் எழுதுறான். அப்புறம் எப்படி நீங்க அவனுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுப்பீங்க? அது நெகட்டிவ் மார்க் கொடுக்கிறது சரியா தப்பான்னு மாத்திரம் பார்த்து கொடுக்கிறது, அதுக்கு பேர் பேப்பர் கரெக்ஷன், அதுக்கு பேர் எவாலுவேஷனே கிடையாது. எனவே ஏஜென்சி, இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. இது நடைமுறைப்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு கொடுத்து ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்தாங்க. இந்த ஏஜென்சி எல்லாவற்றையுமே அவுட் சோர்ஸ் பண்ணுது. அது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து, OMR ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து, அது எல்லா விஷயமே அவுட் சோர்ஸ் ஆகுது. அது அவுட் சோர்ஸ் பண்றாங்களா, யாரு பண்றாங்க இது வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா யாரும் சொன்னது கிடையாது. இதுதான் நடக்குது. குற்றச்சாட்டு எழுதுகின்றால் அந்த குற்றச்சாட்டை மறுப்பதற்கோ அல்லது தெளிவுபடுத்துவதற்கோ அந்த ஏஜென்சியால முடியல. ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி அப்படி இருக்காது. யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரார் வந்து கிளாரிபிகேஷன் கொடுப்பாரு, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கிளாரிபிகேஷன் கொடுப்பாரு, வைஸ் சான்சலர் வந்து கிளாரிபிகேஷன் கொடுப்பாரு, செனட்ல டிஸ்கஷன் நடக்கும், சிண்டிகேட்ல டிஸ்கஷன் நடக்கும். அப்படி எதுவுமே கிடையாது. ஆக it is only an agency. An agency is conducting a paper correction work. It is not an evaluation. எவாலுவேஷன்ல என்ன செய்வோம்னு கேட்டா, ஒரு குழந்தைக்கு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்கிறதான்னு பார்ப்போம். அதுதான் எவாலுவேஷன். நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே ரிப்பீட் பண்ணானான்றதுக்கு பேர் எவாலுவேஷன் கிடையாது. எவாலுவேஷன்ல ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய டெக்னிக் தெரியுறதா, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்களா, அதுதான் எவாலுவேஷன். அப்ப ஆன்சரே தப்பா இருந்தா கூட ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண விதத்துக்காக மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் எவாலுவேஷன். ஆனா நீட்ல அப்படியான எந்த ஏற்பாடுமே கிடையாது.
ஒரு பூதத்தை பில்ட் பண்ணாங்க. ஒரு சினிமால வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த கேமரா அப்படியே சுருளும் பாருங்க. அது இமயமலைக்கு போயிட்டு கடலுக்கு போயிட்டு எங்கெங்கோ போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபேஸை காட்டும் பாருங்க. இதெல்லாம் ஒரு பில்டப் இல்ல. அப்படி ஒரு பில்டப் உலகத்துல நடக்காத ஒரு தேர்வு நடத்துறேன்ற பில்டப் தான் தாலியை கலட்ட சொன்னது. இதை விட ஒரு பில்டப் வேற என்ன வேணும்? இந்திய சினிமா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தொலைக்காட்சி தொடர்கள் தாலி சென்டிமெண்ட்டை வச்சுதான் ஓடுது. 2024 தேர்தல்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் பிரமாதமாக பேசின விஷயம் வந்து தாலி பத்தி தான். ஆனா நீட்ல சர்வசாதாரணமாக தாலியை கலட்டி வச்சுட்டு போன்னு சொல்லிட்டாங்க. கலட்டி வச்சுட்டு போயிட்டான். போட்டோ வந்துச்சு. அந்த பெண்ணு கழுத்துல இருந்து தாலியை கலட்டி வச்சுட்டு நீட்டு எழுதிட்டு வந்தாங்களே. தாலி சென்டிமெண்ட்லாம் என்ன ஆச்சுன்னு நான் கேட்கிறேன். இல்லையா? அப்பா அம்மா தான் கூட போயிருக்கிறாங்க, கணவன் தான் கூட இருந்திருப்பாரு, கணவன் தான் தாலியை கலட்டி வைக்கிறத பார்த்திருப்பாரு. என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன். இந்த அளவிற்கு ஒரு பில்டப் கொடுக்கறாங்க சொன்னா அதுக்கு என்ன காரணம்? என்ன? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இல்லையா? சினிமால ஹீரோ வந்து அடி வாங்குறாருன்னா உண்மையில அடி வாங்க மாட்டார்ல, அப்படிதானே? ஆனா அவர் வல்லவரா காட்டணும்ல. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பில்டப் கொடுத்தாங்க. அப்போ இந்த பில்டப் கொடுக்கிறதுக்கும் இப்படி ஒரு தேர்வை பயமுறுத்துவதற்கும் அச்சுறுத்துவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, பில்லியன் பில்லியனாக புரளக்கூடிய கோச்சிங் சென்டருடைய பிசினஸுக்காக. கோச்சிங் சென்டரோட பிசினஸுக்காக நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீட் கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டினா 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஜிஎஸ்டி அரசாங்க ஸ்கூல் நடத்தினா செலவு, நீட் கோச்சிங் சென்டர் நடத்தினா அரசாங்கத்துக்கு வருமானம். 18% ஜிஎஸ்டி யாருக்கு வருது? கவர்மெண்ட்டுக்கு வருது. கோச்சிங் சென்டர் லாபத்தை ஈட்டுது. லாபத்தை ஈட்டக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர் எலெக்ஷன் பாண்ட்ல எத்தனை கோடி வாங்கினாங்க, யாருக்கு அது போச்சு? யாருக்கா தெரியுமா? அங்க ஒரு பக்கத்துல கட்சிக்கு நிதி வருது, இன்னொரு பக்கத்துல அரசாங்கத்துக்கு நிதி வருது. எல்லாவற்றுக்கும் மேல இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி நிறைவேறி இருக்கிறது. அந்த சந்தையின் சூழ்ச்சின்னு சொல்றோம். அந்த சந்தையின் சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி அங்க நிறைவேறி இருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி என்ன? மாடர்னிசம் ஸ்ட்ரக்சரை கொடுத்தது, ஸ்கூல்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தது, ட்ரேட் யூனியன் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. அத மாடர்னிசம்னு சொல்றோம். போஸ்ட் மாடர்னிசம் ஸ்கூல்ன்ற ஸ்ட்ரக்சர் வேண்டாம்னு சொல்லிச்சு. வித்அவுட் ஸ்கூல்ஸ் சொன்னாங்க. இண்டிவிஜுவலிசம் சொன்னாங்க. போஸ்ட் மாடர்னிசத்துல ஸ்ட்ரக்சரே தப்புன்னு சொன்னாங்க, கட்டுடைத்தல்னு சொன்னாங்க. போஸ்ட் மாடர்னிசத்தை தாண்டி போஸ்ட் ட்ரூத்துக்கு வந்தோம். போஸ்ட் ட்ரூத்தை கடந்து இப்ப எந்த பீரியட்ல இருக்கோம்னா கேஸ் லைட்டிங் எரால இருக்கும். அப்ப அந்த கேஸ் லைட்டிங் எரால என்ன செய்யறானா, பர்பெட்ரேட்டர் இஸ் சூசிங் எ விக்டிம். யார் பாதிக்கப்பட போகிறாரோ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவருடைய நம்பிக்கையை பெறுகிறார். பாதிப்புக்குள்ளாவருடைய நம்பிக்கையை பெற்ற பிறகு அந்த பாதிப்புக்குள்ளானவர் என்ன செய்யறாரு? இவர்தான் என்னை காப்பாற்றுவார் நம்புறார். அவன் தான் நமக்கு துரோகம் பண்ண போறான். ஆனா அவன் தான் துரோகம் பண்ண போறான்றது இல்ல, இவன் தான் என்னை காப்பாற்ற போறான். அப்போ என் மீது இருக்கிற நம்பிக்கையை நானே இழப்பது. அப்போ இங்க சூழ்ச்சி என்னன்னு கேட்டா, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒடுக்குமுறைக்குள்ளான சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட பல்வேறு ஒடுக்குமுறைக்குள்ளான இந்தியாவினுடைய 90% மக்கள் கல்வியை மட்டுமே ஆயுதமாக கொண்டு மேலே முன்வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்குள் கல்வியினால் நான் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையை சிதைப்பதுதான் கேஸ் லைட்டிங் தியரி இந்த ஏரியால ஒர்க் பண்றது. இது ஒருத்தருக்கு எதிராக இல்லை. கேஸ் லைட்டிங் ஸ்டார்ட் ஆன பீரியட்ல அது சைக்காலஜில இப்படி ஒரு தத்துவம் இருக்குன்னு மனோதத்துவ நிருபர்கள் சொல்லும் பொழுது அது ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஆனா இது சோசியல் சைக்காலஜிய அது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் சைக்காலஜி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு. ஒரு மாணவ சமூகத்திற்கு தன் மீது இருக்கிற நம்பிக்கை தானே இழக்கின்ற போதுதான் அந்த குழந்தை, நீ டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டேல்ல, எனக்கு ஸ்கூல் கொடுத்துட்டேல்ல, போறோம், எனக்கு டியூஷன் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நானே படிச்சு முன்னேறிக்கலாம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை உடைத்து விட்டு நான் கோச்சிங் சென்டருக்கு போனாதான்
நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்ற சூழ்ச்சி அந்த இடத்துல வந்து நிறைவேறும். நண்பர்களே, இது கொள்கை ரீதியா எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா 2016 வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை வரைவுக்கான உள்ளீடுகளை எடுத்து படிங்க. அதுல தொடங்குது இது. அந்த உள்ளீடுகள் அவங்க சொல்லியிருக்காங்க, ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் there will be an assessment test to find out the attitude and aptitude of a student to get admitted to a higher education course ன்னு சொல்றாங்க. மேல்நிலை பள்ளி கல்வி முடிந்த பிறகு உயர்கல்வி போவதற்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். மேல்நிலை பள்ளி கல்வி மதிப்பெண்ணை வைத்து நீங்கள் உயர்கல்விக்கு போக முடியாது என்று 2014 வரைவு அறிக்கையில் இருக்கிறது. எனவே தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு கூறுதான் நீட் அப்படின்றத நாம வந்து உள்வாங்க வேண்டிய அவசியம். இந்த நீட் நடைமுறைக்கு வருவதே ஒரு மிகவும் மோசடியான ஒரு சூழலில் 2009 MCI தலைவராக இருந்த கேத்தன் தேசாய் என்ன ஆனார்? MCI மிகப்பெரிய ஊழல்ல சிக்குகிறது. MCI தன் பெயரை தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக MCI ஒரு ஊழலில் சிக்கி தவித்த MCI கொடுத்த பரிந்துரை தான் நீட். ஒரு ஊழல் அமைப்பு கொடுத்தது. இந்த நீட் MCI ரெகுலேஷனா தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, சட்டமாக இல்ல 2010. ஆனால் 2010 தமிழ்நாட்டில் ஒரு சட்டமே இருக்கு. நுழைவுத் தேர்வை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற சட்டமே இருக்கு. அதனாலதான் 2013 தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்க, சட்டமா அல்லது சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையா எது செல்லும் என்று சொன்னால் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் செல்லாது, லெஜிஸ்லேஷன் தான் செல்லும் சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வை ஒழித்த சட்டம் செல்லும் என்றதான் அந்த தீர்ப்புல தமிழ்நாட்டை பற்றிய குறிப்பு. 2013 MCI ரெகுலேஷனை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் பல்வேறு மனுதாரர்கள் அந்த வழக்கில் இருக்காங்க. ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கு பிறகு MCI வந்து ரிவிஷன் பெட்டிஷனுக்கு போறாங்க. அந்த ரிவிஷன் பெட்டிஷன் வினோதமான முறையில் 2016 அது திரும்ப பெறப்படுகிறது. இந்த திரும்ப பெறப்படுகிற போது சங்கல்ப் உள்ள நுழைகிறாங்க. சங்கல்ப் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க திரும்ப பெற்றாச்சு, ஏன் வந்து இன்னும் நீட் நடக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் எதிர்மனதாரராகிய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன சொல்றீங்கன்னு கேக்குது. CBSE-யும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் we are prepared to conduct the testன்றாங்க. we are prepared to conduct the test. அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, if you are prepared to conduct the test go ahead ன்னாங்க. இவ்வளவுதான் விஷயம். இவங்க என்ன பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நீட் என்பது உச்சநீதிமன்றமே உட்கார்ந்து அவங்களுக்குள்ளேயே முடிவு செய்து அவங்க நடைமுறைப்படுத்துற மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றாங்களே தவிர அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல நீ நடத்த தயாரா இருக்கா, நீ நடத்த, உன்னை யாரு தடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்ப நடத்த தயார் சொன்னது யாரு? திரு நரேந்திர மோடி தலைமையில் இருந்த அரசு தானே, அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தானே, அந்த CBSE தானே. யாரும் கேள்விக்கு உட்படுத்தவே இல்லை. இரண்டாவது, செக்ஷன் 10D அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதும் சரி, NMC ஆக்டா வரும்போதும் சரி, நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரை அனைத்தையும் ஏமாற்றி விட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஏரியாவை நம்ம டச் பண்றதே கிடையாது. செக்ஷன் 10D இன்ட்ரோடியூஸ் பண்ண முன்னாடி உச்ச நீதிமன்றத்தில் அண்டர் ஆர்டிகல் 246 ஷெட்யூல் 7 லிஸ்ட் 3 என்ட்ரி 25 அது சம்பந்தமான கேஸ்ல அதிகமான ஜட்ஜஸ் அமர்ந்த கேஸ் மாடல் டென்டல் காலேஜ் கேஸ். அதிகமான 5 நீதிபதிகள் அந்த பர்டிகுலர் ஏரியால அதை விட கூடுதலான ஜட்ஜஸ் இன்னும் உட்காரல. அந்த கேஸ்ல
92nd பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டையும் ப்ரொஃபசர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி ரிப்போர்ட்டையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ப்ரொஃபசர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி ரிப்போர்ட்ல திரு நரேந்திர மோடி தலைமையில் 2014 ஆட்சி அமைத்த பிறகு அமைக்கப்பட்ட கமிட்டி ப்ரொஃபசர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி. அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல எலிஜிபிலிட்டின்ற வார்த்தை கிடையாது. எலிஜிபிலிட்டின்ற வார்த்தை கிடையாது. They only talk about CET, common entrance test. And that too யாருக்காக? தனியார் கல்லூரியில் நடக்கிற நிர்வாக ஒதுக்கீட்டில் நடக்கிற முறைகேட்டை தடுப்பதற்காக. ப்ரொஃபசர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டியை டிஸ்கஸ் பண்ண பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி தன்னுடைய 92வது அறிக்கையை கொடுக்குது. மார்ச் மாசம் 8, 2016 அந்த அறிக்கை தாக்கல் ஆகுது 2 அவையிலையும். அந்த அறிக்கையில 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க 50 லட்சம் கொடுத்து தான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க முடியும்னு சொன்னா அப்ப யாரு தான் டாக்டர் ஆகிறதுன்னு கேட்கிறாங்க. 5 வருஷம் கோர்ஸுக்கு 50 லட்சம் செலவாகிறத பெரிய விஷயமா பேசுறாங்க. யாரு? நாடாளுமன்ற நிலைக்குழு. எனவே தனியார் கல்லூரியில் நடக்கிற முறைகேட்டை தடுப்பது அதுதான் நாடாளுமன்ற நிலைக்குழுவுடைய வழிகாட்டுதல். மாநில அரசோ மத்திய அரசோ நடத்தக்கூடிய எந்த கல்லூரியிலும் முறைகேடு நடந்ததாக நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லல. தனியார் கல்லூரியில் நடக்கிற அந்த முறைகேட்டை தடுக்கணும். அதுக்காக காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ப்ரொஃபசர் ரஞ்சித் ராய் சௌத்ரி CET சொன்னா இவங்க CMET சொன்னாங்க. காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஆனா அந்த காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் barring the state which do not wish to come into the ambit of CMET சொன்னாங்க. எந்தெந்த மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டுன்னு சொன்னாங்க. இந்த பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி ரிப்போர்ட்டையும் 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையும் தான் மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் என்னன்னா இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில கொடுத்திருக்கிற ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணு. அப்ப எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிப்போர்ட்ல CMET கண்டக்ட் பண்ணு, தனியார் கல்லூரி irregularities தர செய்ய, எந்த மாநிலங்கள் விரும்பலையோ விலக்கி வைத்து விடு. ஆனால் உச்சநீதிமன்றம் ஏமாற்றப்பட்டு தான் உங்களுக்கு செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால இன்ட்ரோடியூஸ் ஆகும். சட்டமாகும் 2016 அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டது தான் நீட் செக்ஷன் 10D. அந்த அவசர சட்டம் தான் பின்னாடி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக மாறுகிறது. அதற்கு பிறகு நிதி ஆயோக், நீங்க நிதி ஆயோக சாதாரணமா நினைக்காதீங்க. பிளானிங் கமிஷன் சொல்றது ஒரு டெமோக்ராட்டிக் பாடி. பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இயங்கக்கூடிய திட்டக்குழு என்பது மாநில முதலமைச்சர்களை கலந்தாலோசிக்கும். இந்தியாவை சார்ந்த வல்லுநர்கள், இந்தியாவை சார்ந்த பொருளாதார நிபுணர்கள், மக்கள் சார்ந்து விவாதம் நடத்துற இடம் திட்டக்குழு. திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் நிதி ஆயோக் சொன்னாங்க இந்தியாவிற்கு இத்துணை 1000 மருத்துவர்கள் தேவை, அப்படின்னா இத்துணை 100 மருத்துவமனைகளும் மருத்துவ கல்லூரிகளும் தேவை. அவ்வளவும் செலவு செய்வதற்கு அரசிடம் பணம் இல்லை. அரசிடம் பணம் இருக்கா பணம் இல்லையான்னு சொல்ற இடம் நாடாளுமன்றம். நிதி ஆயோக்கா சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க தனியார் கல்லூரிகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் தனியார் மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்கு வரமாட்டார்கள். எனவே அரசு என்ன செய்யக்கூடாது? தனியார் கல்லூரிகளை கட்டுப்படுத்த கூடாது. இதுதான் நிதி ஆயோகோட பரிந்துரை. 2016 இருக்கிற இன்ட்ரீம் ரிப்போர்ட் அதை எடுத்து படிச்சு பாருங்க. ஃபைனல் ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. நிதி ஆயோக் says you should not control the fee in the private colleges. அப்ப விவாதம் வந்ததுக்கு அப்புறம் 40% வேணா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சட்டமா வரும் பொழுது அது 50% மாறுகிறது. 50% இடத்துக்கு தான் இன்னைக்கு அரசு கட்டுப்படுத்த முடியும், மீதி 50% இடத்துக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்றது இன்றைய நிலை. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன சொல்றாங்க? நீட் should be conducted. நீட் should be conducted. அப்ப நிதி ஆயோக் தயார் பண்ண பில்லுல தான் செக்ஷன் 14 நீட்டை பத்தி பேசுது, செக்ஷன் 15 நெக்ஸ்ட் பத்தி பேசுது. நீட் ஒரு கத்தின்னு சொன்னா நெக்ஸ்ட் இன்னொரு கத்தி, 2 கத்தி ஒன்னா சேர்ந்தா கத்திரிக்கோல் கழுத்துல வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உள்ள நுழையறதுக்கு ஒரு கத்தி,
வெளியில வர்றதுக்கு ஒரு கத்தி. இந்த பக்கம் நீட், அந்த பக்கம் வந்து நெக்ஸ்ட். பள்ளி கல்வியை சிதைத்து விட்டு நீட் என்றால் எம்பிபிஎஸ் என்ற மருத்துவ கல்லூரியை சிதைப்பதுதான் நெக்ஸ்ட். 5 வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு நீ ஹவுஸ் சர்ஜன் ஆடான்னா 1.5 வருஷம் ஆக்கி 3வது 1.5 வருஷத்துல நீ போய் நெக்ஸ்ட் எழுது. அதுக்கப்புறம் போய் 1 வருஷம் என்ன செய்ய, ஹவுஸ் சர்ஜன் ஆயிரு. எந்த ஒரு நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஒரு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி போல மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லணுமா ஒருத்தரோட அகாடமிக் குவாலிஃபிகேஷனை? அல்லது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போல ஏதோ ஒரு ஏஜென்சி அந்த நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ணி சொல்லணுமா? எனவே பள்ளி கல்வியை சிதைத்தவர்கள் செக்ஷன் 15ல எதை சிதைக்கிறாங்க? மருத்துவ கல்வியை சிதைக்கிறாங்க. இந்த பில் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போகுது. 109வது அறிக்கை வருது. தயவு கூர்ந்து 109வது அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. நாடாளுமன்ற நிலைக்குழு திரு நரேந்திர மோடி அரசால் ஏமாற்றப்பட்டது அம்பலமாகும். காரணம், தமிழ்நாட்டில இருந்து 2 மசோதா போயிருக்கு. அந்த மசோதாவை பத்தி நாடாளுமன்ற நிலைக்குழுல பேசல. தமிழ்நாடு போல பல மாநிலங்களில் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை பத்தி பேசல. யூனியன் ஹெல்த் செக்ரட்டரி அந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டில ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அவர் சொல்றாரு நீட் இஸ் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட்ன்றார். நீட் இஸ் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட்னு பொய் சொல்லிதான். பொய் சொல்லி இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். It is imposed. It is imposed in spite of various struggles and resistance. அப்படின்றத டோட்டலா மறைச்சாங்க. அதுலதான் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காமராஜோட டிசன்ட் நோட்டை பார்க்கலாம் 109 ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட். எனவே நாடாளுமன்ற நிலைக்குழுவை ஏமாற்றி வல்லுநர் குழுவினுடைய பரிந்துரையில எலிஜிபிலிட்டி என்ற வார்த்தையே இல்ல என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் சந்தையை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு சந்தையினுடைய நலன் கெட்டுவிடக் கூடாது என்ற நிதி ஆயோக் கவலையை மட்டுமே கருத்தில் கொண்டு நடைமுறைக்கு வந்ததுதான் நீட். நீட் என்றைக்கு வந்ததோ அந்த நீட் ஒரு முறைகேடு. டாக்டர் காசி அவர்கள் இங்க வரவேற்புரையில் சொன்னது போல நீட் என்பதே ஒரு முறைகேடு. முறைகேட்டுக்குள் பல முறைகேடுகள் நடந்தது என்று என்ன நாம இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்பது சொல்லுவதற்காக ஒரு வரலாற்று 2010 தொடங்கி இன்று வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு பயணங்கள், இந்த நீட்டுக்கு எதிர்ப்பான பல்வேறு பயணங்கள், அந்த பயணங்களில் இருந்த ஒரு நியாயங்களை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதனால தான் இதை நான் சொன்னேன். இன்றைக்கு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள், மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தப்பு பண்ணியிருக்கு மக்கள் சொல்றாங்க, தேர்வர்கள் சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது. ஒரு அமைச்சர் சாதாரணமா என்ன சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. தப்பு நடந்திருந்தா விசாரிக்கிறோம் சொல்லணும். ஆனால் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத அமைப்பு. அப்படி உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா? அவதார புருஷனாகவே இருக்கட்டும், அவதார புருஷனால் படைக்கப்பட்ட ஒன்றாக கூட இருக்கட்டும், அந்த அவதார புருஷனால் படைக்கப்பட்ட ஒன்று தவறே செய்யாது என்பது வரலாறுல ஏதாவது சான்று இருக்கா? இல்ல இன்றைக்கு நடைமுறையில சான்று இருக்கா? இதை ஒரு அமைச்சர் சொல்லலாமா? அப்படி சொல்கிறார் என்றால் அமைச்சருக்கும் இந்த திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அமைச்சரவைக்கும் இன்று நடந்திருக்கக்கூடிய முறைகேடுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு என்பதை தவிர வேற எதை வெளிப்படுத்துகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 நாள் கழித்து அதே திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாங்க, ஆமாம் 2 வகையான தவறு நடந்திருக்கு. என்ன 2 வகையான தவறு? ஒரு வகையான தவறு இதுவரை கோச்சிங் சென்டரும் எக்ஸாம் சென்டரும் இணைந்து செய்த முறைகேடு, தேர்வர்கள் செய்த முறைகேடு. ஸ்கோர் கார்டு டாம்பரிங்ல தொடங்கி ஆள்மாறாட்டம் வரைக்கும் எத்தனை வகையான முறைகேடு நடக்க முடியுமோ அத்தனை முறைகேடு நடந்துருச்சு. ஆனா இந்த வருஷம் இதெல்லாம் நடந்திருக்கு. இதோடு சேர்த்து முறைகேட்டை செய்ததே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நம்பர் 1 அக்யூஸ்ட் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நம்பர் 1 அக்யூஸ்ட். காரணம் என்னன்னு கேட்டா
ஒரு ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக விதிகளை நீங்க சொல்லணும். நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க? ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், 4 ஆன்சர் கொடுப்பேன், 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் சரியா இருக்கும். சரியான ஆன்சர் நீ தேர்ந்தெடுத்தா உனக்கு 4 மார்க். தப்பான ஆன்சர் நீ தேர்ந்தெடுத்துட்டா உன்கிட்ட இருந்து 1 மார்க் கழிச்சிருவேன். இதுவரைக்கும் எனக்கு யாரும் அப்படி சொல்லலையே. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எல்லாரும் என்ன சொன்னாங்க? டேய், நீ படிச்சிருப்படா, நீ எந்த கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் எழுத தொடங்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? அது ஒரு உளவியல். எழுத தொடங்கினா எனக்கு ஞாபகம் வந்துரும்ன்ற உளவியல், ஒரு சைக்காலஜி. அப்படி நமக்கு எல்லோருக்குமே அனுபவம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதுக்கு நேர் எதிரா சொல்ற கிடையாது. உனக்கு தெரிந்த ஆன்சரா இருந்தா எழுது, தெரியாததா எழுதாத. அப்போ தெரியாததை எழுதாமல் இருப்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பயிற்சி எடுக்க வேண்டியது அவசியம் இருந்தது. இவ்வளவு முடிச்சிட்டு நான் போயிட்டு எக்ஸாம் எழுதுனா, நீ சொல்ற அந்த நீட் எழுதுனா, அந்த நீட்ல நீ என்ன செய்யற? கிரேஸ் மார்க்கா, காம்பன்சேட்டரி மார்க்கா. எதுக்கு காம்பன்சேட்டரி மார்க்? நேரம் இழப்புக்கு. 24 லட்சம் பேர்ல அது என்ன 1500 சில்லற பேருக்கு மட்டும்தான் நேரம் இழப்பா? மத்தவங்க யாருக்கு நேரம் இழப்பு ஏற்படலையா? அப்ப 1500 சில்லற பேருக்கு நேரம் இழப்புக்கு விண்ணப்பிக்கிற டெக்னிக் தெரிஞ்சிருக்கு, விண்ணப்பிக்கலாம் தெரிஞ்சிருக்கு. அந்த 1000 சில்லற பேர்ல உங்களுக்கு 720க்கு 720 மார்க் வாங்கினவன் இருக்கிறான், 67 பேர். 50 பேருக்கு நீங்க கிரேஸ் மார்க் எடுத்த உடனே 720ல இருந்து வந்துட்டான் கீழே. அப்போ யாரோ ஒருவர் 720 700 எடுத்துட்டா அவர் விரும்பிய கல்லூரியில சேர முடியும். அப்போ யாரோ ஒருவர் விரும்பிய கல்லூரியில சேருவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த கிரேஸ் மார்க் என்று தோன்றாதா? யோசிச்சு பாருங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? யாரோ ஒருத்தர் பெனிஃபிட் பண்றதுக்காக. இல்லன்னா கிரேஸ் மார்க் எங்கேயாவது டாப்பருக்கு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? 25 மார்க் வாங்கினவங்க கிரேஸ் மார்க் கொடுத்து 35 மார்க் வாங்க வைப்பாங்க. 30 மார்க் கொடுத்தவனுக்கு பண்ணுவாங்க. டைம் ஆயிருச்சா? டோன்ட் வரி, 5 மினிட்ஸ். இங்க பாஸ் பண்ணல, கிரேஸ் மார்க் கொடுத்து டாப்பர் ஆக்கி இருக்கிறாங்க. டாப்பர் ஆக்கிறதுக்கு கிரேஸ் மார்க், அதுவும் செலக்டட். யார் விண்ணப்பித்தார்களோ விண்ணப்பிக்கலாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட பப்ளிக் நோட்டீஸ்ல சொல்லி இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீ உனக்கு நேரம் இழப்பு ஏற்பட்டால் நீ வருந்த வேண்டியதில்லை, நீ கவலைப்பட வேண்டியதில்லை, நீ ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். நேரம் இழப்புக்கு தகுந்த மாதிரி நான் என்ன கொடுக்கிறேன்? காம்பன்சேட்டரி மார்க் கொடுக்கும். பப்ளிக் நோட்டீஸ்ல சொல்லி இருக்கிறியா? நீட் நோட்டீஸ்ல சொல்லி இருக்கிறியா? எப்படி அந்த காம்பன்சேட் யார் எங்க உட்கார்ந்து முடிவு பண்ண? பின்னாடி பதில் சொல்றாங்க. கிளாட்டுக்காக சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு, லா எக்ஸாமுக்காக கொடுத்த தீர்ப்பை நான் இதுக்கு பொருத்தி பார்த்தேன். இங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டை தான் உனக்கு வம்புக்கு இழுக்க முடியுது இல்ல? நீ செய்யற அநியாயத்துக்கு கூட. 2வது முறைகேடு என்ன? 4 மல்டிபிள் சாய்ஸ்ல கண்டிப்பா 1 கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னாச்சு? ஒரு கொஸ்டின்ல 2 ஆன்சர் கரெக்டா. ஒரு கொஸ்டின்ல 2 ஆன்சர் கரெக்ட்னு ஒண்ணு, அந்த கொஸ்டினுக்கு மாத்திரம் 4 ஃபுல் மார்க் கொடுப்பீங்க. அது எப்படி? ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கரெக்டா இருக்கிற கொஸ்டின் எப்படி வச்ச? வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி வச்ச? இல்லைங்களா? ஆக ஒரு மிகப்பெரிய இர்ரெகுலாரிட்டியை, ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை யார் செஞ்சிருக்கிறாங்க? தேசிய தேர்வு முகமை செஞ்சிருக்கு. இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் பிரதான் அவர்கள் எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது மாத்திரம் இல்லைங்க. ஜூன் மாசம் 4ஆம் தேதி 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் என்னங்க நடந்தது? ஜூன் மாசம் 4ஆம் தேதி 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் என்ன நடந்ததுங்க? வாரணாசியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் 5000 வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன சாதாரண நியூஸா? வாரணாசி தொகுதி மக்கள் நரேந்திர மோடி அவர்களை 2 சுற்றில் 5000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார்கள். முதல் 2 சுற்றில் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு.
அந்த நேரத்துல ஏன்டா நீட்டு ஸ்கோரை ரிலீஸ் பண்ண? அந்த நேரத்தை ஏன்டா சூஸ் பண்ண? அங்கதானே சந்தேகம் வருது. யோசிச்சு பாருங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதை செய்யுமா? தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அதை செய்யுமா? போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு செய்யுமா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அதனால தான் சொல்றாரு கல்வியல் அமைப்பே கிடையாது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஒட்டுமொத்த உலகமே ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற நேரத்துல, நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வர நேரத்தை நீ சூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா அயோக்கியத்தனங்கள்ல, அநியாயங்கள்ல உச்சமாக, இதுதான் உச்சம் நான் சொல்ல வரல, இன்னைக்கு தேதியில இது உச்சம். எனவே அயோக்கியத்தனத்துல ஒரு உச்சத்தை செய்திருப்பதனால் அந்த அயோக்கியத்தனத்தை மக்கள் புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அன்றைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரிலீஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, இந்த கருத்தரங்கம் மிக தெளிவாக 2 கோரிக்கையை தான் முன்வைக்கிறது. செக்ஷன் 15 and செக்ஷன் 14. செக்ஷன் 14, செக்ஷன் 15 of NMC Act should be scrapped, should be withdrawn. நீட்டை நடைமுறைப்படுத்த கட்டாயமாக்குற NMC சட்டத்துடைய செக்ஷன் 14 அது வித்ரா ஆகணும். எந்த விதமான டெலிபரேஷன் இல்லாம வந்ததுதான் செக்ஷன் 14 செக்ஷன் 15. எனவே செக்ஷன் 14, செக்ஷன் 15 நீட் அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டையுமே ஸ்கிராப் பண்ணணும். இது ஆல் இந்தியா லெவல்ல நாம வைக்கக்கூடிய கோரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்களுடைய இறையாண்மை பெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை, சாவர்னிட்டி, மிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட், மிஸ்டர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, sovereignty does not belong only to the Parliament of India. Sovereignty, the ultimate sovereigns are the people of India. இந்திய மக்களிடம் இறுதி இறையாண்மை இருக்கிறது. இந்திய மக்களிடம் இருக்கும் இறையாண்மையை தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு இறையாண்மை கொடுக்கிறார்கள். அப்படி இறையாண்மை பெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 246 கீழ் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது. அப்படி 246 கீழ் பட்டியல் 3 இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது சட்டம் இயற்றினால் அகில இந்திய அளவில் ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் வேற ஒரு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த முரண்பாட்டை களைவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் 254 உட்பிரிவு 2. பொதுவா என்ன கேட்கிறாங்க, இன்னைக்கு கூட வந்தவர் கூட ஒருத்தர் கேட்டார், இந்த மாநிலம் கேட்கலையே சார், அந்த மாநிலம் கேட்கலையே சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். ஐயா, நாடாளுமன்றத்துல கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுது அவங்க தெளிவா தான் எழுதுனாங்க. இந்தியால பல மாநிலங்கள் இருக்கும், இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கும். இந்தியா முழுக்க சட்டம் இருக்கும் போது ஒரே ஒரு குறிப்பிட்ட மாநிலம் மட்டும் நான் எனக்குன்னு ஒரு சட்டம் இயற்றுகிறேன்னு சொன்னா அந்த சட்டத்தை செல்லத்தக்கதாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் 254 சப்கிளாஸ் 2. ஒரு மாநிலம் கேட்டால் அல்ல, ஒரு மாநிலம் கேட்டால் அதுக்காகத்தான். எனவே 254 உட்பிரிவு 2 கீழ் அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கு தமிழ்நாடு அரசு. 3 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகத்துல அது முடங்கி கிடக்கு. அந்த சட்டத்தை எங்க அனுப்புறோம்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். கடைசியாக பிரதமருக்கு உங்கள் சார்பாக, இந்த கருத்தரங்கின் சார்பாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா திரு நரேந்திர மோடி அவர்களே, இந்திய அரசமைப்பு சட்டம் புனிதமான நூல் இல்லை, அப்படிதான் அட்வொகேட்? கரெக்ட் தானே? நான் it is not a holy book to be worshipped. It is a highly respectable book to be followed, to be implemented. இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டிய நிர்வாகத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு அரசுக்கு சொல்ற ஒரு ஆவணம். அதனால கண்ணை மூடிக்கிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்கல, கண்ணை மூடிக்கிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்கல. கண்ணை திறந்து அரசமைப்பு சட்ட புத்தகத்தை திறந்து வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தால் 246 கீழ் தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றிய சட்டம் 252 கிளாஸ் 2ல குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பதற்கான அனைத்து தகுதியும் பெற்றது என்பதை உங்களால் உணர முடியும். உடனடியாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அந்த சட்டத்தை அனுப்பி தமிழ்நாட்டிலே இந்த ஆண்டு +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறுவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான்
2024 நாடாளுமன்றத்திலே மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பதை நீங்கள் உணருங்கள். அந்த வகையில இந்த 2 கோரிக்கையை மக்கள் நல்வாழ்விற்கான மருத்துவர் அரங்கம் லயலா காலேஜில் சொன்னார் டாக்டர் காசி. முதல்ல நெக்ஸ்டை பற்றி கருத்தரங்கம் நடத்திய முதல் அமைப்பு மக்கள் நல்வாழ்விற்கான மருத்துவர் அரங்கம் தான். எனவே நீட் அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டையுமே ஒழிப்பதற்கான மக்கள் போராட்டம், கிளர்ச்சி போராட்டம் மருத்துவ கல்லூரிகள் தோறும், சட்ட கல்லூரிகள் தோறும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களையும் சேர்த்து, ஏனென்றால் நீட்டை போல காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கியூட் இருக்கு. அந்த கியூட்ல ஆப்டிடியூட் கோர் சப்ஜெக்ட் மாத்திரம் இல்ல, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சேர்த்து எழுதணும், சான்ஸ்கிரிட் உள்ளிட்ட ஒரு லாங்குவேஜ் எழுதணும். அப்பதான் பிஏ தமிழ் கூட சேர முடியும்ன்ற ஆபத்து கியூட்ல இருக்கு. எனவே நீட், ஜேஇஇ, கியூட் போன்ற வடிகட்டக்கூடிய இந்த சூழ்ச்சிகரமான நடைமுறைகளை ரத்து செய்து மேல்நிலை பள்ளிக்கல்வி மதிப்பெண்ணின் அடிப்படையில் உயர்கல்வி என்ற நிலையை எட்டுவதற்கான வலுவான ஒரு போராட்டத்தில் நடக்கிற தொடக்க புள்ளி நீதி கட்சியினுடைய மிக பெரும் தலைவரான பிட்டி தியாகராயர் பெயரில் இருக்கும் இந்த அரங்கிலே இருந்து, தியாகராயர் நகரிலே இருந்து தொடங்குகிறது. இது ஒரு எச்சரிக்கை என்பதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன்.